Hello viewers, welcome to Tamil Saral. Today we are going to see modal auxiliaries. Already we had seen primary auxiliaries பத்தி 3 கிளாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Auxiliary verbs na helping verbs, they help the main verb in a sentence, and the auxiliary verbs are two types, primary auxiliaries and modal auxiliaries. Primary auxiliaries தான் நம்ம வந்து 3 கிளாஸா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? To be forms, to have forms, to do forms. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், எப்படிலாம் யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸ். Modal auxiliary verb, they are also called as modals, and also they are known to be modal auxiliaries. Modal auxiliary verbs வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், modal auxiliaries or modals னு நம்ம சொல்லலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ் பண்ணுற விதம், இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. இது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்போதும் சரி, ஒரு எக்ஸாம்லேயும் சரி, உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எப்போ எப்படி யூஸ் பண்ணோம், எந்தெந்த சென்டென்ஸில் எந்தெந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோன்றதை நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ்னு எழுதுன பாருங்கள். will, would, shall, should, may, might, can, could, must, ought to. இதெல்லாம் வந்து என்னது, மாடல் ஆக்சிலரிஸ். இதில் வந்து need to, dare to, have to, used to இப்படின்னு சில வேர்ப்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம மாடல் ஆக்சிலரிஸ்லேயே மார்ஜினல் ஆக்சிலரிஸும் சேர்த்து உங்களுக்கு எடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் வந்து என்னது, மார்ஜினல் ஆக்சிலரிஸ். need to, dare to, sorry, need to, dare to, have to, used to, இதெல்லாம் வந்து என்னது, marginal auxiliaries. Okay, so modal auxiliaries are called as, modal auxiliary verb is known as modals or modal auxiliaries. They are very important. And what are the modal auxiliaries? Will, would, shall, should, may, might, can, could, must, ought, need to, dare to, have to, used to. These are said to be modal auxiliaries. இப்போ நம்ம இந்த மாடல் ஆக்சிலரிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஆக்சிலரிஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை, ஆல் தீஸ் மாடல் ஆக்சிலரிஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை ப்ரெசன்ட் வேர்ப். ஆல்வேஸ் ஃபாலோட் பை ப்ரெசன்ட் வேர்ப். ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் வேர்ப் மட்டுமே தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இந்த வில்லுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும், ஷாலுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும், வுட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ப்ரெசன்ட் வேர்ப்னா ஈட், come, go, drink, sleep, run, read, write, இந்த மாதிரி. ஓகே, ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன் டன் இன் த ப்ரெசன்ட். இப்போ நடக்கிற ஆக்ஷன்ஸ் தான் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ தீஸ் மாடல் ஆக்சிலரிஸ் will, would, shall, should, may, might, can, could, must, ought to, need to, dare to, have to, used to, all these modal auxiliaries are always followed by present verb. Okay, this you should keep in your mind. இதை வந்து நீங்கள் உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. மாடல் ஆக்சிலரிஸ் எப்போவுமே it will be followed by, அது தொடர்ந்து என்ன வரணும், கண்டிப்பாக ப்ரெசன்ட் வேர்ப் தான் வரணும். பாஸ்ட் டென்ஸோ ஃப்யூச்சர் டென்ஸோ எதுவுமே வராது. பிகாஸ் will, would இதெல்லாமே நம்ம எதில் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் எதை தொடர்ந்து எது வரணும், ப்ரெசன்ட் வேர்ப் தான் வரணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ பாருங்க, இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, they act as both main verb and helping verb. மெயின் வேர்பாகவும் வேலை செய்யும் ஒரு சென்டென்ஸில். அதாவது மெயின் வேர்பே இல்லாமல் தனியாக அந்த வேர்பு மட்டுமே இருந்து என்ன பண்ணும், ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும். பட் மாடல் ஆக்சிலரிஸ் எப்போவுமே they are helping verbs, always helping verbs.
மாடல் ஆக்சிலரிஸ் வந்து எப்போவுமே ஆல்வேஸ் என்ன வேர்ப்ஸு ஹெல்பிங் வேர்ப்ஸ் மெயின் வேர்பு தொடர்ந்து இருக்கும் ஒரு மாடல் ஆக்சிலரி இருக்குன்னா அது தொடர்ந்து என்ன இருக்கும் மெயின் வேர்ப் இருக்கும் அந்த மெயின் வேர்ப் எதில் இருக்கும் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும் இது செகண்ட் பாயிண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் யூ ஹாவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் உங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன மாடல் ஆக்சிலரிஸை தொடர்ந்து என்ன வரணும் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும் அதே மாதிரி மாடல் ஆக்சிலரிஸ் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் ஹெல்பிங் வேர்ப்ஸாக தான் இருக்கும் அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து நம்ம நிறைய மாடல் ஆக்சிலரிஸ் எழுதணும் இல்லையா வில்லு ஷேலு ஷுட்டு வுட்டு கம் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வில் அண்டு ஷேல் இப்போ இந்த மாடல் ஆக்சிலரிஸ் எழுதணும் இல்லையா இந்த மாடல் ஆக்சிலரிஸ் ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் ஆக்சிலரிஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது வில்லும் ஷேலும் இந்த வில்லுக்கும் ஷேலுக்கும் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் தே வில் சே அபவுட் ஃப்யூச்சர் ஆக்ஷன் நான் சொன்னேன் ஆல்ரெடி வில் ஷேலில் நம்ம எதில் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர்னால் என்னது வருங்காலம் நம்மளுடைய வருங்காலத்தை பற்றி அதாவது இப்போ இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் அன் ஹவர் கழித்து நடக்க போகிறது கூட என்ன தான் ஃப்யூச்சர் தான் நாளைக்கு நடக்க போகிறது என்னது ஃப்யூச்சர் ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய வருங்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் எதை யூஸ் பண்ணோம் வில் ஷேல் மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ்டு ஃபார் ஃப்யூச்சர் ஆக்ஷன் நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஐ வில் டூ இட் நான் இதை செய்வேன் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பாக இது என்னால் முடியும் நான் இதை பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வில் அண்ட் ஷேல் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃப்யூச்சர் ஆக்ஷன் நெக்ஸ்ட்டு டிட்டர்மினேஷன் நெக்ஸ்ட்டு வில்லிங்னஸ் வில்லிங்னஸ்னால் என்னென்னா விருப்பம் நம்மளுக்கு ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்கும் ஸோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் வில் ஆர் ஷேல் யூஸ் பண்ணுவோம் தென் ஆல்சோ ஃபார் ப்ராமிசஸ் நம்மளுடைய ப்ராமிசஸ் நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் ஒருத்தருக்கு அப்படின்னா அப்பவும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வில் அண்ட் ஷேல் யூஸ் பண்ணலாம் ஸோ வில் அண்ட் ஷேல் மாடல் ஆக்சிலரிஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன ஃபார் சேயிங் அபவுட் ஃப்யூச்சர் ஆக்ஷன் டிட்டர்மினேஷன் வில்லிங்னஸ் அண்டு ப்ராமிசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வில் டூ இட் they will finish it in the right time he will reach the heights one day we will be there for you see here I will do it நான் கண்டிப்பாக செய்வேன் நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் they will finish it in the right time அவங்க கண்டிப்பாக அதை கரெக்டாக முடிச்சிருவாங்க அந்த டைமில் ப்ராமிசஸ் he will reach the heights one day ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவன் எங்கே போவான் பெரிய உயரத்துக்கு போவான் அப்படின்றது ஃப்யூச்சர் ஆக்ஷன் we will be there for you ப்ராமிஸ் நாங்கள் உனக்காக எப்போவுமே இருப்போம் எந்த இடத்துலையும் உனக்காக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ப்ராமிஸ் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா தே ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை எ ப்ரெசன்ட் வேர்ப் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் வில் 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 இப்போ இந்த வில்லு வந்து ஃபாலோட் பை ப்ரெசன்ட் வேர்ப் டூ ப்ரெசன்ட் வேர்ப் ஃபினிஷ் ப்ரெசன்ட் வேர்ப் ரீச் ஃபினிஷ்ட் வேர்ப் ப்ரெசன்ட் வேர்ப் be present verb okay இப்போ shall வந்து நம்ம I and we க்கு யூஸ் பண்ணுவோம் shall will be used in the first person I and we for example I shall we shall அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் okay so first part modal auxiliaries are followed by a present verb modal auxiliaries are followed by a present verb see this do finish reach be is also the first form present form okay and next one
they will act only as helping verb. They will act only as helping verb. They will never act as main verb சொல்லியிருந்தேன். ஸோ ஹியர் எப்போவுமே வந்து மெயின் வேர்புக்கு சப்போர்ட் பண்ணுற ரோல் தான் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸில் மாடல் ஆக்சிலரிஸ் முக்கியமான வேர்பாக வந்து என்ன பண்ணாதுன்னு சொல்லியிருந்தேன், ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். will do model auxiliary plus main verb. do na say. will finish model auxiliary plus main verb. will reach model auxiliary plus main verb. will be model auxiliary plus main verb. Understand? shall and will. So model auxiliary verbs na enadhu helping verbs. Model auxiliary verbs are always helping verbs. They are said to be models or model auxiliaries. will, would, shall, should, can, could, may, might, must, ought, need to, used to, have to, dare to. These are all the model auxiliaries. இதுதான் model auxiliaries. model auxiliaries பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப important for our spoken and also for our examinations. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வில் ஷால் உடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வில் ஷால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்யூச்சர் ஆக்ஷனை பற்றி சொல்கிறதுக்கோ, டிட்டர்மினேஷன், வில்லிங்னஸ் அண்ட் ப்ராமிசஸ், இந்த 4 விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வில் அண்ட் ஷால் யூஸ் பண்ணோம். அண்ட் always model auxiliaries are followed by a main verb and they will never act as main verb, always helping verb. Understand? So இன்னைக்கு கிளாஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ guys.